இது நான் ரொம்ப நாளா இந்த டாப்பிக்க பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கான நேரம் வாச்சிருக்கு. பொதுவா நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் இல்லையா சோசியல் மீடியால. அதாவது 3 வயசு குழந்தைன்னும் பார்க்கறதில்ல, 80 வயசு பாட்டின்னும் பார்க்கறதில்ல. நிறைய பாலியல் குற்றங்கள் போதையில நடக்குது. அதை பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரோட மனசும் ரொம்பவே வேதனைப்படும். பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன? நம்ம ஜஸ்ட் வேதனை மட்டும் பட்டுட்டு அதை கடந்து போயிடுவோம். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு கான்சியஸோட இருக்க மனுஷன் இந்த மாதிரி தவறுகள் இவ்வளோ கொடூரமாக அவனுடைய புத்தி செயல்படாது. உன்னுடைய புத்தி இந்த மாதிரி கொடூரமான செயல்களில் ஈடுபடுறதுக்கு தூண்டாது. ஆனால் எப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தவறுகளை செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது போதைனா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஆல்கஹால், அதாவது இந்த சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது. அதில் ஒருத்தன் அன்கான்சியஸ் ஆவான் தான். ஆனால் அந்த மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த அளவுக்கு தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக கஞ்சா மாதிரியான போதை பழக்கம் இருக்குது. அந்த மாதிரியான போதைக்கு அடிமையான ஒருத்தன் தான் அவனுக்குள்ள அடக்கப்பட்ட காமம் பயங்கரமா வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படும் போது அவனுக்கு 3 வயசு குழந்தைன்னு தெரியறதில்ல, 80 வயசு பாட்டினும் தெரியறதில்ல. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க செய்தி, அதாவது அவன் கஞ்சாவை எடுத்துட்டு, கஞ்சா மாதிரியான ஏதோ ஒரு போதைப் பொருளை எடுத்துட்டு தான் இந்த தவறை பண்றாங்கிற செய்தியை ஏன் ஊடகங்கள் மறைக்குதுன்னு தெரியல. இந்தியா பூரா இது நடக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா பூராவுமே நம்ம கேள்விப்படுறோம். இப்ப கூட சமீபத்துல காதலிய கொன்னு அந்த பிரேதத்தோட அவன் அந்த மாதிரி ஒரு உறவு வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சே சராசரி மனுஷனால நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள். அப்ப கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அந்த போதை தான் இருக்கு. அப்ப இந்த போதையில இருந்து வெளிவரத்துக்கு, இல்ல இந்த போதை பழக்கம் நம்ம இளைய சமுதாயத்தை சீரழிக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மெடிடேஷன் மட்டும்தான். மெடிடேஷன் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு மெடிடேஷன் சென்டர்ல உங்க குழந்தைங்களை கொண்டு போய் விடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தேடல் தீவிரமாச்சுன்னா அவங்க ஒரு உண்மையான குருவை தேடி கண்டறியட்டும். ஒரு ஓசோ சன்னியாசியா கண்டிப்பா இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்ன ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்குதான் அதுக்கான நேரம் வாச்சுது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில அவங்கள ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு கொண்டு போய் சேருங்க. இல்ல மெடிடேஷன் அப்படின்னாலே அது இந்து மதத்தோட தொடர்புடையது அப்படின்னா ஓஷோ மெடிடேஷன் வாங்க. அந்த ஓஷோ மெடிடேஷன்ல எந்த மதம் சார்ந்த அடையாளங்களும் இருக்காது. சூஃபி மெடிடேஷன்ஸ் இருக்கு, குருஜிஃப் மெடிடேஷன் இருக்கு, அந்த ப்ரேயர் மெடிடேஷன் இருக்கு. அந்த ப்ரேயர் மெடிடேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை நடத்துகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஓஷோ மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க. இது தியானங்கிறது இந்த மதம் தான் செய்யணும், இந்த மதத்தவர் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. எல்லா மதத்துக்கும் சொந்தமான ஒரு பொக்கிஷம். அதனால இளைய சமுதாயத்தை தயவு செஞ்சு ஏதோ ஒரு தியான வகுப்பு, ஒரு யோகா கிளாஸ் அனுப்புங்க. இதுதான் ஒரே சொல்யூஷன்.